ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட பேசலான்னு தான் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். என்னத்தை பற்றி பேச போகிறேன்னாக்கா, ஒன்று என்னோடய சேனலை பற்றி பேச போகிறேன். என்னோடய சேனலை பற்றினாக்கா வேறு எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 1070 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நான் போடுற வீடியோஸு லாங் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறோம். ஆனால் அது வந்து போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி போகவே மாட்டேங்குது. எல்லோரும் பாருங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் திருத்திக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, யாருமே வீடியோவே பார்க்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா. நாங்களும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். புது யூடியூபர்ஸ் என்ன ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு அதை திருத்திக்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நாங்கள் பண்ணுற வீடியோஸில் பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அதை வந்து நாங்கள் திருத்தி நல்லபடியாக போட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ், கேரளா பஸ் இன்சிடெண்ட் அதை பற்றி நான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மெயினாக பெண்கள் தான் இந்த தப்பையே பண்ணுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரின்னு நான் சொல்ல வரல. ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு அந்த பொண்ணோடது தான் தப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் வந்து பஸ்ஸில் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. என்ன பிரச்சனைனாக்கா, யூடியூபர்ஸாக இருந்துக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து கெட்ட பேரை கொண்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தானே போட்டிருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் வந்து எப்படி தான் இந்த மாதிரி பேட் டச் பண்ணாங்கன்னு சொல்லலாம்? தப்பு அந்த பொண்ணோடது தானே இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு இறங்குற இடத்துல அந்த படிக்கிட்ட வந்து நின்று தான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. கிட்ட போய் இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறது, வீடியோ பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாக்கா நல்லதா? ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். பாவம் அவருக்கும் அவர் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்? ஏன் இந்த பொண்ணுக்கும் ஃபேமிலி இல்லையா? இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஆயிருந்துச்சுனாக்கா இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? இப்போ வந்து அந்த குழந்த பொண்டாட்டி அப்பா அம்மா தானே இப்போ ஒரு பையனை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறது. எப்பயுமே வீடியோ போடும்போது யூடியூபர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எதையுமே யோசித்து செய்யுங்க. நம்ம பண்ணுறது இப்போது நம்ம சரியா தப்பா, இது பண்ணலாமா வேண்டாவா இப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சுட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒன்று போடுறோம், நம்மளுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் வேணும், வாட்ச் அவர் வேணும், வியூஸ் வேணும் அப்படிங்கிறனால யூடியூப் வீடியோ போடாதீங்க. யூடியூப் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால யூடியூப்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர். இப்போ வேறவங்க கூட இந்த மாதிரி பஸ்ஸுலேயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் வீடியோ பண்ணிச்சுனாக்கா, இவங்க எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு வந்தாங்களோன்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு யாரே ஒருத்தர் ஆகுனாலும் கூட யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு போகணும். இதனால் வந்து நம்மளுக்கு வாட்ச் அவர் வரும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு இன்னொருத்தர் உங்களோட உயிரை வாங்கக்கூடாது. அந்த உயிர் வந்துட்டு வாங்குறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, கொடுக்குறக்கும் அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. இந்த மாதிரி ஒரு உயிரை பறித்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணி நாங்கள் அந்த பொண்ணு இப்போது ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க, ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. இதெல்லாம் தேவையா? நான் சொல்கிறது என்னென்னாக்கா, யாரே ஒருத்தர் யூடியூப் பண்ணாலும் கூட கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் அறிஞ்சு செய்யுங்க. அறியாமல் செய்யவே போகாதீங்க. செஞ்சாக்கா அதுக்குண்டான கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். இப்போது அந்த குடும்பமே அனாதையாக தான் நிற்கிது. இப்போ அதுக்கு யாராச்சும் ஏதாச்சும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த ஸ்தானத்துலேயுமே யாருமே நிற்கவும் முடியாது. இதனால் யாரையாக இருந்தாலும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் யூடியூப் பண்ண வேண்டாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு கேடாகிற மாதிரி என்றைக்குமே செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இவ்வளோ தான். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது யோசிக்கும்போது வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு அவ்வளோவா வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சாக்கா தப்பாக இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.